வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம், ஜஸ்ட், பார்க் இதை பற்றின அப்டேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ரவுண்டு ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டில் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதுக்கான பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 44,000லேருந்து 1,42,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள் ஃபார் த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ உங்களுக்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, போஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து 12. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு. ஓகே, அந்த எக்ஸாமுடைய அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ உங்களுக்கான ரிசர்வேஷன் அண்டு வேக்கன்சின்னு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 2 வேக்கன்சி மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சியும், SC கேட்டகரியில் ஒரு வேக்கன்சியும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன், காலேஜ், யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ உங்களுடைய எல்லா செமஸ்டர்லையுமே மினிமம் 65% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேவா. இந்த டிகிரி, ஓகே, இந்த டிப்ளமோ கோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷனில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு, ஓகே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரிக்யூப்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் ரிக்யூப்மெண்ட் மீன்ஸ் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது SST, BN, RW, SC, H. சரிங்களா. ஸோ இதுக்கான ஃபங்க்ஷனல் ரிக்யூப்மெண்ட்டோடைய அப்சர்வேஷனை நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அப்சர்வேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஃபங்க்ஷனல் ரிக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எலிஜிபிலிட்டா நாட் எலிஜிபிலிட்டான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கான பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 69,595 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பேசிக் பே இருக்குது, உங்களுக்கு வந்து டிஸ்லஸ் அலவன்ஸ் இருக்குது, HRNs இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சரிங்களா. நீங்கள் 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருந்தீங்கன்னா எலிஜிபிள் டு அப்ளை த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி இன் த டிப்ளமோ கோர்ஸ். ஓகே. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC STயாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், OBC அன்ரிசர்வ்டாக இருந்தால் 3 இயர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்லேருந்து என்னை வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கெரியர் ப்ராஸ்பெக்ட் அப்படி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து இதெல்லாமே வந்து இஸ்ரோ DOSோடைய பர்ஃபார்மன்ஸ், பீரியாடிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிவ்யூ சிஸ்டம் படி உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா. நீங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.